ஜூம் பண்ணிட்டு வைக்கிறது ஜூம் பண்ணிட்டேன் வைக்கிறது ஹலோ அவதரிச்சு என்ன சாதிச்சிருக்கா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்தியை பெருக்கி பக்தி சாதாரணமாக வந்துடுவார். லோகத்தில் இப்போ மரங்கள் கூட இவ்வளோ பேர் இருக்கா இருந்தால் கூட பக்கத்துலேயே இருந்து சேவைக்கு வர முடியாத அவளுக்கு பாக்கியம் கிடைக்கல. ஆனால் ஐயர் இருக்கா தெரிஞ்சுட்டு 4 பேர் தள்ளி இருந்தால் கூட வந்து சேவைக்கு வந்திருக்கா. இப்படி ஒரு சுகத்து விசேஷத்தினால பெருமாள் சேவிக்கிற பாக்கியம் இந்த சுத்தினத்தில் கிடச்சிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் ஆச்சாரியர்கள் தான். ஆளும் அடைக்கலம் என்று
அம்புயத்தால் கணவன் தாளினை சேர்த்து எமக்கு அவை தந்த தகவுடையார் நூலும் இருட்கள் விழ முயன்று ஓதிய மூன்றின் உள்ளம் நாடு முகக்க நமக்கு இங்கோ செய்தி வாய்க்கின்றதுன்னு ஒரு ஆச்சரியமான பாசுரத்தை சுவாமி தேசிகன் உபோத்காதாதிகாரத்தில் சாய்கிறார். பெருந்தகவுடையார் நம்ம மேல ஒரு அபாரமான ஒரு அபரிமிதமான வாத்சல்யத்தை கொண்டு நமக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்க ஆச்சாரியர்கள். என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நமக்கு ரட்சகன் யார், நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு சரீர சம்பந்தம் ஏற்பட்ட தாயார் தோப்பினால் தான் நம்ம ரட்சிக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவளுடைய கர்த்தவியம் அதுதான், தாயார் தோப்பில் நம்ம ரட்சிக்க வேண்டியது கர்த்தவியம். ஆனால் அவளால் எப்படி தான் ரட்சிக்க முடியும், அவளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோதான் ரட்சிக்க முடியும். ஆனால் எம்பெருமான் சர்வ ரட்சகனான சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனால தான் சர்வசக்தனான அவனால் தான் நம்ம ரட்சிக்க முடியும். எந்த நிலையிலையும் அவன் பட்டு போயிடுறோம். ஆனால் ஆச்சாரியர்கள் உபதேசம் தான் நாம் பெருமாளை எப்படி சேவிக்கணும், அந்த பெருமாளை எப்படி அதை எப்படியா அந்த ருச்சி உட்படுத்திக்கிறோம் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வெறும் தகவுன்னா கருணை, நம்மகிட்ட தகவுடைய ஒரு நிலையால பல விஷயங்களை நமக்கு போதிக்கிறார். அதாவது தத்துவங்கள் 3, ரகசியங்கள் 3, கிடைக்கக்கூடிய அளவுக்கு சக்திகள் நிறைய இருக்குது, விஷயங்களும் நிறைய இருக்குது. அச்சேதனங்கள் எடுத்தால் நமக்கு நம்ம அனுபவத்துக்காக ஏற்பட்ட அச்சேதனங்கள் நிறைய. அதையும் மீறி பெருமாள் சக்திக்கு வரணும். இப்படி அச்சேதன தத்துவங்கள், இந்த அச்சேதன தத்துவங்கள் சேதனன் அச்சேதன தத்துவங்கள் ஈஸ்வர தத்துவம் போதிக்கக்கூடிய மந்திரங்கள் நிறைய இருக்குது. நிறைய மந்திரங்கள் இருக்குது. அந்தந்த மந்திரங்கள் ஏதோ சில காரணங்களுக்காக அதை வச்சுட்டா அந்த பலன் நம்ம அழைச்சிடுறோம். ஆனால் நமக்கு இந்த சம்சார பீதியிலேருந்து மீளும்படியான மந்திரங்கள் இது அப்படின்னு சொன்னாக்க அஷ்டாட்சரம், துவயம், சர்மஸ்லோகம். இந்த 3த்தையும் யார் மூலியமாக நாம் உபதேசம் பண்ண முடியும், ஆச்சாரியர்களாக தான் உபதேசம் பெற முடியும். அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க அதுக்கு பரிசமப்பட்ட ஆச்சாரிய சொன்னது தான் நம்ம காலட்சேபம் மூலியமாக தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவத்தை முதல்ல போதிச்சானாக்க அதுதான் அம்புயத்தால் கணவன் தாளினை சேர்த்து. அந்த உயர்ந்த தத்துவம் எது அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன். ஏன் நாராயணன் சொல்லக்கூடாதுன்னா ஸ்ரீமன் நாராயணன் சர்வாவஸ்தியிலும் விராட்டியோட இருக்கக்கூடிய தத்துவம் தான் நமக்கு ரட்சகனாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், உயர்ந்த தத்துவம். அப்படிப்பட்ட உயர்ந்ததாவது நமக்கு உபதேசம் பண்ணி நாம் இந்த சம்சாரத்தில் இருந்து விழுவதற்கான உபாயத்தை நமக்காக ஆச்சாரன் அனுஷ்டித்து நம்மளை இந்த சம்சாரத்தாருந்து கரையாட்டார். இது இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் தங்களுக்கு இருக்கிற காத்தால் எழுந்து அனுஷ்டானங்கள், அதுக்கு ஞானம் வேணும், அனுஷ்டானம் வேணும். அந்த ஞானம் அனுஷ்டானமும் தனக்கு மட்டும் வச்சுட்டா போகாது. அந்த ஞானத்தை பிரதிபாதிக்கக்கூடிய சாஸ்திரங்களை லோகத்தார் தெரிய வைக்கிறதுக்காக பல கிரந்தங்களை நிர்மாணம் பண்ணுறது. அதான் 4 முகக்கு நமக்கு இங்கே ஒரு விதிவாய்க்கின்றது 3 உள்ளம். அந்த 3 உள்ளம்ன்றது 3ன்றது அங்கே ரகசியங்கள். அந்த ரகசியத்தில் உள்ளம்னாக்கா அது வியாக்கியானங்கள். கிரந்தம் மூலியமாக நான் கற்ற ஞானத்தை புஸ்தகமாக கிரந்தங்கள் மூலமாக நிர்வாகிக்கப்பட்டு அது லோகத்தை பிரச்சாரம் பண்ணுறது. அதனாலே ஆச்சாரியர்கள் திருப்தி அடைகிறார். ஆனால் நாம் எதனா திருப்தி அடைகிறோம் அப்படின்னாக்கா ஆச்சாரியர் பண்ண கிரந்தத்தை நாம் நாளும் இங்கே சேவித்து அதிலே நமக்கு ஒரு முகப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட கிரந்த நிர்மாணங்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு செய்கிறார். அந்த விஷயத்தில் ஐடிங்கர் எடுக்கும்பொழுது சதுஸ்லோகியில் அத்தியாச்சரியமான விஷயங்கள் அடங்கிய நயனாராச்சாரியனுடைய வாக்கியானம், சுவாமி தேசியனுடைய வியாக்கியானத்தெல்லாம் எடுத்து அதை லோகத்திற்கு புரியும்படியாக பல கிரந்தங்களை எழுதியாயிருக்கு. அதுவும் இல்லை, அனுஷ்டானத்தை எடுக்கும்பொழுது ஆன்மீகம்ன்ற ஒரு கிரந்தத்தை எடுத்து தன்னுடைய ஆச்சாரிய ஸ்ரீமதி இன்வெர்டேஷன் கிரந்தத்தில் கிடைத்த விஷயங்கள் எல்லாம் லோகத்தை தெரிஞ்சுக்கணும். இவன் உபதேசம் பண்ணுறது கூட நம்ம காலம் இருக்கிற திசையில் துர்லபமாக போயிடுவேன்றதுக்காக அதை நடைபெற்றுட்டு அதுக்காக அனுஷ்டானத்துக்காக ஆன்மீக புத்தகத்தை அருளையாயிருக்கு. அதை தவிர வேத பாஷை புத்தகங்கள், ஸ்ரீபாஷை புத்தகங்கள், இப்படி பல புத்தகங்களை பிரகாசிப்பித்து லோகத்தை நல்வழிப்படுத்தி இங்கே ஆச்சாரிய கைங்கரியம் ஆச்சாரியர்கள் நிர்வாகம் பண்ணிட்டா இருக்குது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர் இங்கே எழுதி நம்மளையெல்லாம் அனுகிரகிப்பதற்காக இந்த சர்வஜித் வட்டத்தில் இந்த கிரகத்தை எழுதியாங்க. அதை நான் பெற்ற பாக்கியங்களுக்கு ஐடிங்கர் திருவிழா பிராமணி தெரிந்து ஸ்ரீ மார்வன் திருவிழா பிராமணி தெரிவிச்சுட்டு ஐடிங்கிற ஒரு அந்த அதாசக்தி அற்புதப்பாட்டம் பிரார்த்திக்கிறேன். वृंदावन
பஞ்சாயத்து பகுதிக்கு 13 பேர்லாம் அதிகமாக தான் சர்வஜித்லாம் எல்லாத்தையும் ஜெயிக்கணும். பெருமாளுக்கு தான் அந்த பேர் தோணும். அது கம்பெனி எப்படி ஒரு பெரிய விஷயமே மட்டும்தான் ಜನಪ್ರಿಯ ಮಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರಿಂದ ಅವಶ್ಯ குடிவரத்துக்கு எல்லாரும் புகாராக இருக்கு. இப்போ எல்லாரும் அதிகமாக இங்கிலீஷ் வசதி தான் சொல்கிறாங்க. நம்ம தமிழில் இருக்கோம், நான் தமிழ் வசதிக்கு இந்த வசதிகளுக்கு தேவையான வருவாங்க. லோகத்தில் எல்லாருமே அவங்களுக்கு சரியான நடக்காது. அவருக்கு பகவானுக்கு சமப்பட்டிருக்காங்க. ஆண்களும் அவங்களே அப்படியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட ஆக்கியிருக்கீங்க. அது பரமாத்மா இந்த பரமாத்மா யாருன்னு கேட்டால் அது 3 சாட்சிகள் தான் இருக்குது. எல்லாரும் ஒப்பின்னு பகவான் சிவபக்தியாக நாராயணன் அப்படி எல்லாரும் கூட வசிஷ்டார்கள். ஆண்கள்லாம் பசுபாதங்கள்லாம் சொல்லுறாங்க. வேதத்தையே அப்படிதான் சொல்லுது. வேதத்தில் எந்த தேவத்தை சொல்லப்படுதுன்னு கேட்டால் வேதம் எல்லா தேவத்தையும் சொல்கிறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எல்லா தேவத்தையும் சொல்கிறது. ஆனாலும் முக்கியமாக கீதையில் கண்ணன் சொல்லும்போது வேதீஸ்வரி அகமேவ வேதியா வேதத்தினாலே நான் தான் சொல்லப்படுகிறேன் என்பதாக கர்நாடகாவில் கண்ணால் பார்க்கும்போது அம்மா பண்ணால் அம்மா பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் செட்டிங் ஆசனம் பண்ணால் தான்